இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஸ்டார்ட்டிங்ல நம்மளோட ஹீரோயின் லிசாவ காமிக்கிறாங்க. ஒரு லாயரா தான் இருக்கா. அவங்க கிளையண்ட் மீட் பண்ணிட்டு, நான் வந்து இந்த கேஸ வாபஸ் வாங்கணும். நான் எவ்வளோ மிஸ்பிஹேவ் பண்ணாலும் என்னோட ஹஸ்பண்ட ரொம்ப லவ் பண்றேன்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதுமே, பட் கோர்ட் வரைக்கும் கேஸ் போயிருச்சு. இதுக்கப்புறம் வாபஸ் வாங்க முடியாதுன்னு அவ சொல்றா. உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல நம்பிக்கை இல்லையான்னு சொன்னதுமே, அது சட்டப்படி ஜஸ்ட் ஒரு பார்ட்னர்ஷிப் மட்டும்தான். அத மீறி ஒண்ணும் கிடையாதுன்னு அவ சொல்றா. நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டப்ப அங்கே பிளட்டு கொடுக்க போகிறப்ப தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க என்னோட சொந்த ஃபேமிலி கிடையாது. சின்ன வயசுலேயே குழந்தை எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்குன்னு. பட் சொந்த ஃபேமிலி எனக்கு கிடச்சி திரும்ப அங்கே வந்துட்டு எல்லாமே மாறினாலுமே எதுவுமே வந்துட்டு எனக்கு நிரந்தரமாக இல்லாத மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணிட்டுருக்கு. என்னோட லைஃப் பார்ட்னருமே அதுக்கப்புறம் அங்கே சேஞ்ச் ஆனாங்க. நான் வந்துட்டு ஷென்ன்ற பர்சனை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். பட் அதுவுமே ஒரு ஃபேக்கான மேரேஜ் தான் அவள் சொல்கிறா. ஃபேக்காக தான் ரெண்டு பேருமே எல்லாரும் முன்னாடி அங்கே கிஸ்மே பண்ணியிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கா. அவங்க நம்ம ஹீரோயின் அங்கே ரூம்க்கு வந்தா அங்கே அவளோட ஹஸ்பண்ட் ஷென் தான் நின்றுட்டுருக்கான். அவனோட வாஷ்ரூமில் எதுவும் ப்ராப்ளமா இங்கே வந்திருக்கான்னு சொன்னதுமே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ என்ன வந்துட்டு என்கிட்ட பிரியணும்னு ஆசைப்படுறியா, என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே அந்த ரூமில் இருந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே, அதெல்லாம் கிடையாது, நீ தான் அங்கே போய் தூங்குன, ஸோ நீ பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன்னு தான் நான் பண்ணேன்னு சொன்னதுமே, நேற்று நைட்டு நான் வரும்போது நீ ஃபுல் பெட்டையுமே கவர் பண்ணி வந்து வித்தியாசமாக படுத்து கிடந்த, ஸோ நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்றதுக்காக தான் அங்கே போனேன்னு சொன்னதும், நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், திங்ஸ் எல்லாமே நான் திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வந்துடுறேன்னு சொன்னதும், அதுக்கு இப்போ அவசியம் கிடையாது, நாளைக்கு பண்ணிக்கலான்னு சொல்லிடுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே தூங்க போகிறப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ரெண்டு பேத்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு, உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குன்னு சொன்னதுமே, பட் நான் இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண விரும்பலை, இதில் வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ பேசாமல் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே படுத்துட்டு, சரி ஓகே நீ வந்துட்டு என்னை எதுக்காக சூஸ் பண்ண, உனக்கு நான் வந்துட்டு மேட்ச் நீ ஏன் நினச்ச, உன்னை மாற்றிக்கிறதுக்கு ஏன் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா நீ வந்து எனக்கு சூட்டபிளாக இருப்பேன்னு தோணிச்சு, அதனால தான் நான் சொல்கிறான். அப்போங்க ஹீரோயின் சேம் ரீசன் தான் அவளுமே சொல்கிறான். அப்போ ஷென் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் அவங்க மீட் பண்ணும்போது கையில் ஹீல்ஸை தூக்கிட்டு அவள் பாட்டு அங்கே அவன்கிட்ட கூலாக நடந்து வந்திருக்கா. அங்கே வந்து பொண்ணு மாறி இருக்குன்றது அவனுக்கு தெரியும். பட் இருந்தாலுமே அவளை பார்த்ததுமே அவனுக்கு பிடிச்சிருக்கு. பண்ண தெரியாது, ரொம்ப பாசமாகவும் எது பிஹேவ் பண்ண தெரியாது, ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி வேணால் நம்ம இதை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே, பட் ஷென்மே எனக்கு இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்துட்டு பண்ணியிருந்திருக்கான். அப்போங்க அவங்க பேரண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகும்போது ஷென்னோட அசிஸ்டன்ட் அங்கே நிற்கிறாரு. பாஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த டைமண்ட் ரிங்கை கொடுத்தாரு, நீங்கள் வந்துட்டு இதை போட்டுக்குவீங்களாம், பிறகு பெருசாக அவர் வாங்கி கொடுக்குறாரான்னு சொன்னதும் அந்த ரிங்கை பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது, நீங்கள் அவர்கிட்ட தைக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவள் போட்டுட்டு அங்கே வீட்டுக்கு போகிறா. அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளே போனால் அங்கே ஆல்ரெடி பார்த்தா அந்த ஷூ அங்கே வந்திருக்கா. இவ தான் வந்து இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து பொண்ணாக வளர்ந்தவ போல், அதுக்கப்புறம் தான் பொண்ணு வந்து அங்கே மாறி இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. உங்களோட ரியலான பொண்ணு வந்திருக்கான்னு சொல்லிட்டு என்ன மறந்து போயிட மாட்டேங்கல்ல, நான் வந்து அடாப்டட் கேர்ள்னு என்னை தூக்கி போட்டுற மாட்டேங்கல வெளியேன்னு சொல்லிட்டு அவள் பேசுனதுமே, அப்போ அங்கே ஹான் சொல்கிறான், நீ எப்பயுமே நீ என்னோட சிஸ்டராக தான் இருப்ப, அவள் இப்போ வந்தவ அந்த ஸ்ட்ரேஞ்சரில் நான் வந்து என்னோட சிஸ்டரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நீ இதுக்காக இங்கே வந்திருக்கன்ற மாதிரி இந்த ஹான் பேசிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் எதுவும் பெருசாக அங்கே ரியாக்ட் பண்ணலை. அப்போ அவங்க அம்மா உடனே இன்னைக்கு ஷூ வந்துட்டாம்மா, நீயுமே வருவேன்னு தெரியாதுல்லன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுமே, நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமே கிடையாது, ஃபஸ்ட்டே ஆல்ரெடி எங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை ஆகிக்கிருச்சு, நாங்கள் ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணுற பர்சனையுமே மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு தானே போனோம், இதில் இருந்துட்டு இப்போ வந்து பெருசாக வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது, இப்போ என்ன என்னோட சிஸ்டர் ஷூவை நீ குறை பேசிட்டு இருக்கான்னு அந்த ஹான் ரொம்ப கோவமாக அங்கே பேசுகிறான். உன்னையில நான் எப்போ என் சிஸ்டரை ஏற்றுக்க மாட்டேன் அது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு, எப்படி வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்க உன் சிஸ்டர்கிட்ட பார்த்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக திட்டாரு. அப்போ அங்கே நம்ம ஷென் அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஹீரோயினுக்கு கோட் எல்லாமே போத்தி விட்டுட்டு உனக்கு ரொம்ப குளிராக இருக்குல்லன்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே நல்லா அங்கே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே இன்னைக்கு வந்து அவள் வரான்னு தெரியல அப்படின்ட்டு நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு ஷூட் அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே, இப்போ பிரதர் இல்லா நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, இவள் வர்றதுக்காக என் சிஸ்டர் இங்கே வராமல் இருப்பலான்னு சொன்னதும், நான் வந்து உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல, சின்ன பையன் மாதிரி வாய் மூடிட்டு பேசாமல் இரு, நீங்கள் எல்டர்ஸ்ன்ற வசதா உங்கள்கிட்ட நான் வந்து கோவப்பட்டு பேசாமல் இருக்கேன், உங்களுக்கு பெத்த பொண்ணுக்கும் அடாப்ட் பண்ணவளுக்குமே வித்தியாசம் தெரியணும், அப்படி ரெண்டு பொண்ணு மேலே சேம் பாசத்தை காமிக்கிறீங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது, பட் ரெண்டு பேத்துக்குமே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும், அவள் இன்னைக்கு வர்றானா இவ இதுக்காக இங்கே வந்திருக்கா, அப்போ வேணுக்குனே வந்துட்டு இங்கே வந்து அவளை இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்காளான்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான். அங்கே அந்த ஜுன்னையுமே பிடிச்சி திட்டுறான், நீ எதுக்காக இன்னைக்கு இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொன்னதோ, அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணணும்னு அவள் ஆசைப்பட்டா அதனால தான் வந்தேன்னு சொன்னதோ, எனக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு, இந்த மாதிரி இதுக்கப்புறம் மிஸ்டேக் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி அவளை யாராச்சும் இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, வேற வழி இல்லாமல் அங்கே அந்த ஜுன்னும் அங்கே அந்த ஷூமே மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஹீரோயின் பரவாயில்லையப்பா நான் தான் லாயர், பட் என்னை விட ரொம்ப பெஸ்ட்டாகவே வந்துட்டு வாத
வாதாடுறானேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கா. அப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போயிட்டு இருந்தா. அவள் காரில் போகிறா, இவன் காரில் போனதும் ஷூக்கும் ஜுன்னுக்குமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னடா இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானேன்னு. அப்போங்க நம்ம ஜூன் என்னோட காரை நாக் பண்ணிட்டு ரொம்பவே குளிரான டேட் வந்தா அவளுக்கு ரொம்ப அங்கே ஒரு மாதிரி லோவாக ஃபீல் ஆகிட்டு அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடும். கொஞ்சம் நீ கேர் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லும்போது அவள் ஓகேன்னு சொல்கிறான். இதெல்லாம் எனக்கு அவளோட ஃபியான்சியாக இருந்தவாசி தெரியும் நீ நினைக்காத, அதர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக அவன் தான் சொன்னான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுமே அதுக்கு ஓகேன்னு சொன்னதுமே என்ன இவன் இப்படி ஒரு போரிங்கான பர்சனாக இருக்கான், இவன் கூட சேர்ந்து லிசா எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு இவங்க 2 பேத்துக்குள்ள அப்படியே என்ன பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அப்படி 2 பேருமே ரொம்ப பிஸ்னஸ் பற்றி எதுவும் பேசுகிறாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. எங்கள் வீட்டுக்கு வர்றான். என்ன ரொம்ப பிஸியாக இருந்தியா இன்னைக்குன்னு சொன்னதும் ஆஃபீஸில் சில ஒர்க்குகள் இருந்துச்சுன்னு சொன்னதும் ஏன்னா அவன் கூட சேர்ந்து நீ பேசிட்டு இருந்தியே நாங்கள் ஜுன்னை பற்றி கேட்டதுமே வேறு ஒன்றும் கிடையாது, உனக்கு இந்த குளிர் டயத்தில் ரொம்பவே லோவாக ஃபீல் ஆகிட்டு உட முடியும், ஸோ கேர் பண்ணி பார்த்துக்கோன்னு சொன்னான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன் தான். பட் 3 இயர்ஸாக நாங்கள் ஒரு கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்பில் தான் ஃபியான்சேவாக இருந்தோம், அது ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே பட் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைனே உன்கிட்ட கேட்கலையே அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயின் அவனுக்காக ஒரு ட்ரிங்க் பண்ணி கொடுக்குறா. இது உனக்காக தான், இன்றைக்கி என் வீட்டில் எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசினேன் அதுக்கு தேங்க்யூ சொன்னதுமே நீ அப்படி ஏதாச்சும் பண்ணணும்னா எனக்கு ஏதாச்சும் ஃபுட்டு சமைச்சு கொடுக்கலாமே, ட்ரிங்க் ஆஃபர் பண்ணுவேன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் உன்னோட அசிஸ்டண்ட்டை நீ ஃப்ரீயாக எப்போ இருக்குன்னு கேட்குறேன்னு சொல்கிறப்ப நீ என்னோட பொண்டாட்டி அது ஞாபகம் இருக்கா உனக்கு, நான் எனக்கு மெசேஜ் பண்ணேன்னா அதுக்கு மெசேஜ் கூட பதிலுக்கு பண்ண முடியாத லெவலுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பிஸி கிடையாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு என்ன பொண்டாட்டி அது இதுன்னு பேசுகிறானேன்னு ஷாக்காகி அவனவே பார்த்துட்ருக்கா. அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வர்றா. அவன் கையில் வெட்டிங் ரிங் இல்லாததை பார்த்துட்டு எதுக்காக நீ ரிங் போடலன்னு சொன்னதுமே அது இம்பார்ட்டன்ட் இல்லை அதனால தான் நான் கழட்டிட்டேன்னு சொன்னதுமே ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அப்போ அங்கே வீட்டில் காமிக்கணுன்றதுக்காக ரிங் போட்டிருந்தானா இப்போ தேவையில்லைன்னு கழட்டிட்டானான்னு சொல்லிட்டு நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே போனதுமே அப்போ இந்த ரிங் எனக்காக எதுக்கு போட்டிருக்கணும், நானுமே இதை கழட்டிடலாமேன்னு சொல்லிட்டு அவங்க ரிமூவ் பண்ணிடுறா. பிறகு அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கா. அவன் 1 வீக் அப்புறம் தான் வீட்டுக்கு வர்றான். ஹீரோயின் கையில் ரிங் இல்லாததை பார்த்துட்டு நீ எதுக்காக ரிங் போடலன்னு சொன்னதுமே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது அதனால தான் கழட்டிட்டேன்னு சொன்னதும் ஸோ நம்ம சொன்னதை அவள் தப்பாக புரிஞ்சுட்டு கோவமாயிட்டலான்னு சொல்லிட்டு ப்ளீஸ் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஜுவல்லரிஸுமே போட்டது கிடையாது, ஸோ அது எனக்கு பழக்கம் இல்லை, அதை நான் சொல்ல தெரியாமல் தான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், உனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா சாரி கேட்டுக்கிறேன்னு சொன்னதுமே பரவாயில்லையப்பா இவனுக்கு மன்னிப்பு கூட கேட்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. சரி இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லும்போது நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணேன்னா நீ அதை என்கிட்ட சொல்லலாம், நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, நான் அதை திருத்திக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் நான் ஒரு வாரமாக நான் வெளியே போயிட்டேன், நீ என்கிட்ட ஒரு தடவை கூட மெசேஜ் பண்ணலை ஃபோன் பண்ணலை, நான் எங்கே இருக்கேன் எப்படி இருக்கேன் நீ எதுக்காக எதுவுமே கேட்கல அப்படின்ற செட்டு இங்கே கேட்கும்போது என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இப்படிலாம் கேட்பாங்களான்னு செட்டு அவள் கேட்கும்போது ஆமாம் எங்கள் அப்பா வெளியே போயிட்டாருன்னா எங்கள் அம்மா கால் பண்ணி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எப்போ வரீங்க நீங்கள் தூங்கிட்டீங்களான்னு எல்லாமே கேட்பாங்க, ஆனால் நீ எதுவுமே பண்ணலையேன்னு சொன்னதும் ஒவ்வொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயுமே வித்தியாசமான பிஹேவியர் இருக்கும். இப்போ என் பேரண்ட்ஸை பார்த்துக்கோமே எங்கள் அம்மா சமையல் பண்ணால் அவர் காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாரு, பட் நான் எல்லாத்தையும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது சரி ஓகே உனக்கு என்ன காய் கட் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே கட் பண்ண தெரியாது பட் பழகிக்கிட்டா போச்சு அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயின் இவனை இந்த உருவத்தில் இருக்க இப்படி ஒரு கோல்டான ஒரு பர்சனை போய் காய் கட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணாலே எனக்கு ரொம்ப காமெடியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாகிட்டாங்க சிரிச்சிட்ருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ நீ எதுக்கெடுத்தாலும் என்ன எதுக்காக என்ன மிஸ்டர் ஷென்னு கூப்பிட்டுட்ருக்க, நீ என்ன என்னோட எம்ப்ளாயியா என் பொண்டாட்டி தானே என்னை நீ எப்படி கூப்பிடணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ நான் என்ன உனக்கு ஹஸ்பண்ட் சொல்லிட்டா கூப்பிடுன்னு சொன்னதுமே ஆமாம் நீ ஹஸ்பண்ட் சொல்லிட்டு கூப்பிட்டா எனக்கு ஹாப்பியாக இருக்கும், நான் உன் ஹஸ்பண்ட் தானே அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் மார்னிங் போல் எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ பக்கத்தில் இல்லை. ஸோ இவன்ட்ட போய் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவளும் அங்கே பெருசாக எதுவுமே யோசிக்கலை. அப்போ அவங்க இந்த ஷூவோட அம்மா அங்கே மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜுன்னுக்கும் ஷூக்குமே ஒன்னால தான் சண்டை வந்திருக்கு, நீ இதுக்கப்புறம் உன்னோட அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே வீட்டுக்கு போகாத கொஞ்ச நாளைக்கு, ஷூக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின் இதை பற்றி நீங்கள் பேசணும்னா என்னோட அம்மாட்ட தான் போய் பேசணும், அவங்க தான் நாங்கள் இன்வைட் பண்ணாங்க அப்படின்ட்டு சொன்னதுமே நீ என்னை விட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுதா அதுக்குள்ளே எனக்கு எதிராகவே நீ பேசிட்டு இருக்கியா, உன்னை சின்ன பிள்ளையிலேருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேன்னு சொன்னதுமே அங்கே காமிக்கிறாங்க என்ன விஷயம்னு. ஹீரோயினை சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களுக்கு பார்த்தா பிடிக்காது போல் ரொம்ப அங்கே டார்ச்சர் பண்ணி அடிச்சு அங்கே சித்திரவதை பண்ணிட்டு ஒரு ரூம்லாம் அடைச்சி வைப்பாங்க போல். இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் பேசாமல் இங்கேருந்து போயிருங்க இல்லை உங்கள் மேலே நான் கேஸ் போட வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதுமே அந்த லேடி கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பிறகு அங்கே நைட் அங்கே வீட்டுக்கு அவங்க வந்துட்டுருக்கா. அவங்க நம்ம ஹீரோ இருக்கவுமே உங்களுக்கு காஃபி வேணுமான்னு சொல்லிட்டு
கேட்கும்போது, "நீயுமே காஃபி குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு உடம்பு முடியல. உன் மைண்ட் சரியில்லன்னு" சொன்னதும், "உங்களுக்கு அது எப்படி தெரியும்ன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "உங்க அம்மாட்ட நான் பேசினேன். ஷூவோட அம்மா இங்க மீட் பண்ண வந்தாங்களாமே. நான் வந்துட்டு அவங்க இதுக்கப்புறம் இங்க மீட் பண்ண வரக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். நீ ஒண்ணும் கவலைப்படாதன்னு" சொல்லிட்டாங்க. அவன் ரொம்பவே கேர் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. அங்க ரொம்பவே தேங்க் யூ சொல்லிட்டு இருக்கா. அதுவுமே எனக்கு புடிச்சிருந்துச்சு. நீங்க அட்ராக்டிவாவுமே எனக்கு இருந்தீங்க. அதனால தான் நான் பார்ட்னர சேஞ்ச் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். இல்லன்னா நான் அப்படிலாம் போய் மேரேஜ் யாரையும் பண்ணியிருக்க மாட்டேன்னு அவ சொல்லும்போது, அதை கேட்டுட்டு எனக்குமே அப்படிதான் தோணுச்சு. அதனால தான் நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு அவன் சொல்றான். ஸோ அங்க வந்துட்டு அவ ரூம்ல இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க போனதுமே, "உங்களுக்கு ஒயின் வேணுமா? குடிக்கிறீங்களான்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, அங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு அவனுமே ஓகேன்னு சொல்றான். 2 பேருமே கொஞ்சம் ஒயின் வந்துட்டு அங்க குடிச்சதுமே, நம்ம ஹீரோ அவங்க கூட சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு அங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஃப்ரெண்ட தான் அவங்க மீட் பண்றதுக்காக போறா. அப்பங்க நம்ம ஹீரோவ பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். என் குறுக்கெல்லாமே ரொம்ப பெயின் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்லயே போயிட்டு இருக்கு. அப்ப அவங்க ஃப்ரெண்டு, "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா? ஷூர் காப்பாத்தியா? உன் வீட்டுக்கு பக்கத்துலயே அவன் வந்து குடி வர போறாளா? அங்க ஜுன்னு கூப்பிட்டுட்டுன்னு" சொன்னதும், ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிட்டு, "என்ன இவ முட்டாளான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவ ஐ திங்க் வந்து முட்டாளா தான் ஆயிட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, அப்ப அங்க ஷூ வந்துடுறா. "ஐ திங்க் நீங்க 2 பேரும் பேசணும். நான் இப்ப கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு போனதுமே, அப்ப அங்க ஷூட்ட, "நீ எதுக்காக இங்க வந்து வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க? முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காத. நீ வந்து உன்னோட ஹாப்பியை நீயே வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறியா? உன்னோட எக்ஸ் ஃபியான்சி வீட்டு பக்கத்துல நீ குடியிருக்கணுமா? அவனுக்கு வந்து மேரேஜ் ஆன பிறகுன்னு" சொன்னதுமே, "அது என்னோட இஷ்டம். நான் எங்க வேணாலும் இருப்பேன்னு" சொன்னதும், "நான் சென்டர் சொல்லி எங்கனாலும் ஏற்பாடு பண்ண சொல்றேன். பட் இங்க நீ வந்து இருந்தேன்னா அது உனக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும். நீ வந்து மற்றவங்கள பார்த்து ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு வயிற்றுச்சல் ஆயிட்டு பேன்னுட்டுங்க" கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ அவளுக்கு கால் பண்ணிட்டு அங்கே பேசினதும் அவள் ஹலோன்னு சொல்கிற சவுண்டை கேட்டு, "என்ன நீ அப்செட்டாக இருக்கியான்னு" கேட்டதுமே, இப்போ வரைக்கும் அவன்கிட்ட எதுவும் சொல்லலை. அது எப்படி என்னோட எமோஷனலை வந்து அவன் கண்டுபிடிக்கிறான். அப்போ அவன் என்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. "என்ன விஷயம்? நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீ என்கிட்ட ஷேர் பண்ணலான்னு" சொன்னதும், "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நானே பார்த்துக்கிறேன்னு" சொன்னதும், அது ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே அசிஸ்டன்ட் வரவும், "என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு நான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் அவள் இன்னைக்கு யாரை மீட் பண்ணான்னு சொல்லிட்டு பாருங்க" அப்படின்றத சொல்லும்போது, அங்கே அசிஸ்டன்ட் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிட்டு, "என்ன இப்போதான் வந்து மேரேஜ் ஆச்சு, அதுக்குள்ளே பொண்டாட்டி தாசனா மாறிட்டாரான்னு" சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறாங்க. பிறகு ஹீரோயினுக்காக ஒரு சூப்பரான அங்கே வந்து ஒரு பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்திருக்கான். அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவனுமே ஹாப்பி ஆகிட்டு அவளுக்காக அங்கே போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். பிறகு அங்கே நைட் போல் திரும்பவுமே 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸுமே பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணிட்டு, "நீ இன்னைக்கு வீட்டுக்கு சாப்பிட வாமா, கூட வந்து சென்னையுமே கூட்டிட்டு வாமான்னு" சொன்னதும், அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறா. அப்போ அங்கே இப்படி சார் வந்து மீட்டிங்கில் இருக்காரு, நீங்கள் வெயிட் பண்ணுங்க மேடம்னு சொன்னதுமே, அங்கே ஓகேன்னு அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே மேனேஜராக இருக்க ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு வரா. இருக்க ஸ்டோன் மாதிரியே ஹீரோயினோட கையிலையுமே அங்கே பிரேஸ்லெட் இருக்கு. ஈவோ தான் எனக்கு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு தப்பா அங்கே ஏற்றி விடுறாங்க. எல்லாமே வந்துட்டு அங்கே ஹீரோயினுக்கு கஷ்டமாகட்டும், பிரிஞ்சு போகட்டும்ன்றதுக்காக பண்ணுறா. பட் அங்கே அசிஸ்டன்ட் வந்து, "இந்த பொண்ணு போய் சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ் யாருக்கு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாரு. இவளாவே தான் வாங்கிட்டு இப்போ பேசுகிறான்னு" சொன்னதும், அப்போ ஹீரோயின், "ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நீ கஷ்டப்பட்டு வாங்கினதை மற்றவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்குது? அது வந்துட்டு தப்பாக தான் போகும்னு" சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின், "நெக்ஸ்ட் டைம் நீ பிரேஸ்லெட் வாங்கினேன்னா நெக்லஸ் செட்டாக சேர்த்து வாங்கிடு, தனியாக வாங்காதான்னு" சொன்னதும், "கண்டிப்பாக" அப்படின்றத சொல்கிறப்ப அங்கே அசிஸ்டன்ட் வந்து, "இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு" சொல்லிட்டு அங்கே மெசேஜ் பண்ணிடுறாரு. அதை பார்த்துட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுமே, "உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் உன்னை சந்தேகமே படலையேன்னு" சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அங்கே கார்டு எல்லாமே கொடுத்துட்டு, "நீ என் பொண்டாட்டின்றப்ப எல்லா வந்து ரைட்ஸுமே உனக்கு இருக்குது பொண்டாட்டி, அதனால் இந்த கார்டை நீ யூஸ் பண்ணிக்கலாம்" அப்படின்றத அங்கே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு அதை வாங்கி உள்ளே வச்சுக்கிறா. 2 பேருமே சேர்ந்து அங்கே வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா அவங்கள பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. "நான் உன்னை ஹக் பண்ணலாமான்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் இப்போ அதுக்கு ரெடியாக இல்லை" அப்படின்ற விஷயத்த அவ சொல்கிறா. சின்ன வயசில் அவங்க அம்மா அங்கே வந்துட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ண வாசி அவளுக்கு அந்த ஒரு பாசம் வந்து டக்குன்னு வர மாட்டேது. எஜிதா விழுந்துட்டு இருப்பாங்க. "கொஞ்சம் எனக்கு டைம் வேணும்னு" சொன்னதும், அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பிள்ளையுமே கஷ்டப்பட்டுருக்காளேன்னு, "உனக்காக நான் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். நீ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுமான்னு" சொல்கிறாங்க. பிறகு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுமே கிளம்பி அங்கேருந்து போகும்போது, அவன் ஸ்கார்ஃப் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். ரூம்க்கு வந்து பார்த்தா அவள் ஆல்ரெடி அங்கே தூங்கியிருக்கா. அங்கே பெட்ஷீட்டில் எல்லாமே போத்தி விட்டா. அவள் டக்குன்னு ஒரு மாதிரி கோவமாக அங்கே ரியாக்ட் பண்ணதுமே, எதுக்காக இவ இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு கஷ்டமாயிட்டு, ஒருவேளை என்னை அவள் டிஸ்லைக் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு இதவே அவன் வந்து யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட், "என்ன பாஸ் ஏதாச்சும் ப்ராப்ளமான்னு" சொன்னதும், "அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பெருசாக்க விடக்கூடாது, நானே அவட்ட பேசி என்னன்னு சொல்லிட்டு சார்ட் அவுட் பண்ணணும்னு" அவன் யோசிக்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. அங்கே நம்ம ஷென்னோட பிரதர்
ஜியாங் தான் கால் பண்ணுறா. நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன் சிஸ்டர் இன்லா, ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு சொன்னதும், நீ எதுக்காக எனக்கு கால் பண்ணிகிட்ருக்கா, உங்கள் பிரதருக்கு கால் பண்ணுன்னு சொன்னதும் அவர் என்னை தொலைச்சி கட்டிடுவார், ப்ளீஸ் என்னை வந்து ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுங்கன்னு சொன்னதுமே அங்கே போனதுமே நீ இப்போ என்ன வேலை பண்ணியிருக்கு அப்படின்றத சொன்னதும், தயவு செஞ்சு எங்கள் அம்மா என்னை போட்டு அடிக்கிற மாதிரி 4 அடியை கூட அடிச்சிருங்க, என்னை வந்துட்டு இப்படிலாம் நீங்கள் வந்துட்டு டீஸ் பண்ணாதீங்க, அவருக்கு தெரிஞ்ச பெரிய ப்ராப்ளம் ஆயிரும்னு சொன்னதும், அப்போங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கன்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது அங்கே ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு, ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சிரு, நீ வந்து சொன்ன மாதிரி அந்த பர்சனுக்கு எதிராக நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இத்தனை பிரச்சனை என்னால் தானேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்குது. அங்கே ஒரு ப்ரொஃபஸர் உள்ள உட்காந்துருக்கான். அங்கே வந்து மிஸ்பே பண்ணிட்டு பழைய தூக்கி இவங்க மேலே போடும்போது தான் அங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது. இந்த கேஸை நான் எடுத்து வாதாடுறேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ப்ரொஃபஸர்கிட்ட போய் இங்கே பேசினதுமே அந்த பர்சன் ஃபஸ்ட்டு திமிரா பேசிட்டு பிறகு ஹீரோயினை பற்றி தெரிஞ்சதுமே ரொம்ப பயந்து போயிட்டு அந்தால் அங்கே வந்துட்டு தப்பு பண்ணது எல்லாமே ஒத்துக்கிட்டதுமே அரெஸ்ட் பண்ணி இங்கே உள்ளே போட்டுறாங்க. அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது ஹானையுமே அரெஸ்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. அவனும் ஏதோ சண்டை போட்டிருக்கான் போல். பட் நம்ம ஹீரோயின் இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு அவள் பாட்டு போயிடுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஷூ தாங்க வேகமாக விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டு இருக்கா. உண்மை இருக்கா, அவனையுமே போலீஸ் பிடிச்சிருக்காங்க. அங்கே அதை பார்த்துட்டு அங்கே ஷூ வந்து உனக்கு என்னாச்சு, எப்படி வந்து அடிபட்டுச்சு, ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்டதோ நீ வெளியேறுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டவன் அங்கேருந்து போகும்போது ஹானுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவள் எப்படி உன்ட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இதுக்கெல்லாம் காரணமே லிசா தான் அப்படின்ற சொன்னதும் அவள் வந்து என் குடும்பத்துலேருந்து என் சிஸ்டரை இந்த மாதிரி பண்ணுவாளான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவட்ட அங்கே பேசுறதுக்காக போனதும் அவள் காதில் கூட வாங்கலை, இக்னோர் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு அவள் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுறா. பிறகு வீட்டில் பார்த்தாங்க ஷென் பயங்கரமாக ஜியாங்கிட்ட கோவப்படுறான். நீ ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீ எனக்கு தான் கால் பண்ணியிருக்கணும், என்ன தைரியம் தான் நீ அவளுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருப்பேன்னு சொன்னதுமே நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு தெரிஞ்சால் தொலைச்சி கட்டிடுவீங்க, அதனால தான் நான் அவங்கள கூப்பிட்டேன். அதுக்கு மேலே அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு போலீஸ் வந்து நம்ம சிஸ்டர் இல்லாமல் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காராம். ஸோ அதனால் வந்தாங்கன்னா பார்த்துட்டு விட்டுருவாங்களேன்னு தான் கூப்பிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஷென்னுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் ஐ திங்க் நீங்கள் 2 பேரும் பேசி முடிங்க, நான் இப்போ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன், டைம் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும் நீங்கள் கத்துற பாருங்கள் சிஸ்டர் இல்லை பயந்து போகிறாங்கன்னு சொன்னதும் என்னப்பா உன்னை பார்த்து எனக்கு அவ்வளோ பயமாகும், பிரதர்கிட்ட நீ வந்து சொல்லி எல்லாத்தையும் கிளியர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கூடா, எதுக்காக பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படும் போது நீங்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பிரதர், ஹான்மே வந்துட்டு இருந்தான். பட் சிஸ்டர் இல்லை அவங்க கண்டுக்கவே இல்லை. பட் அவனை பார்த்தா அங்கே ஷூக்கும் ஜுன்னுக்குமே பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு இவங்களை ரொம்ப டார்கெட் பண்ணி அவன் ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே வீட்டில் பார்த்தா ஹான் அவங்க பேரண்ட்ஸில் நம்ம ஹீரோயினுக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூவை வந்து அவன் ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருக்காளாம். ஜுன்னுக்கும் அவளுக்கும் நடுவில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த லிசா தான் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா அங்கே ரொம்ப கோவமாயிட்டு எதுக்காகடா இப்படி தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அங்கே வந்துடுறா. நான் என்ன வந்துட்டு அவளை புள்ளி பண்ணேன், உனக்கு எப்படி தெரியும்னு சொன்னதும் இதை என்கிட்ட ஷூவே சொன்னா, நீ அவளை அவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து எகிரிட்டு அடிக்க போகிறப்ப அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு எப்பயுமே என்னை ப்ரொடெக்ட் பண்ண வந்துடுறான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அவங்க அசிஸ்டண்ட்டை விட்டு அங்கே பிடிக்க விட்டு அங்கே நீரல் பண்ண வச்சுடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே வீட்டில் எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு கோவப்படுற, விட அவனன்னு சொல்லிட்டு அவள் வந்து ட்ரபிள் அவள் தான் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கா. என்னோட வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து வீடு எடுத்து அங்கே தங்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. இதனால் அவளோட ஹாப்பியுமே கெடும், மற்றவங்களுக்குமே சிரமம் படும். இது நீ பண்ணாதன்னு நான் சொன்னேன். அதுக்காக அங்கே ஜூன்ட்டை வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு கடைசியில் ஏன்ட்ட வந்து மேலே பழைய தூக்கி போகிறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு எதுக்காக இந்த பொண்ணு இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹான் அதை கேட்டுட்டு கண்டிப்பாக அப்படி ஷூ பண்ணியிருக்க மாட்டா, நானே போய் அவட்ட என்னான்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகும்போது ஹீரோட்ட இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது என்னோட பிரதர் தான் சொன்னான், ஸோ அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்போ காரை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போனது மெயினாச்சு இவளுக்கு கோவமாயிடுச்சான்னு சொல்லிட்டு பின்னாடியே போனால் ஹீரோக்காக புக்கே எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. உன்ட்ட நான் ஃபஸ்ட்டே என்னோட ப்ராப்ளத்தை நான் சொல்லியிருக்கணும், பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காது, கண்டிப்பாக என்ன விஷயம்னாலும் உன்ட்ட ஷேர் பண்ணுறேன்னு அவள் சொல்கிறா. அவனுக்குமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவனுக்காக அங்கே ஒரு கிஃப்ட்டுமே வாங்கி கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயே என்னோட ஷர்ட்டில் மாட்டி விடுன்னு சொன்னதும் அவங்க மாட்டி விட்டுருக்கா. வீட்டுக்கு வந்துட்டு 2 பேருமே சேர்ந்துங்க ஹாப்பி ஆகிட்டாங்க, கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோ சொல்கிறான், உனக்கு ஏதாச்சும் வந்து என்கிட்ட தப்பாக தோணுச்சுன்னா என் காதை பிடிச்சி நீ அந்த தப்பை திருத்தலாம், அதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான்.
நெக்ஸ்ட் டே வாங்க இவன் எந்திரிச்சு வந்தா அங்கே ஃப்ளார் வாஸ் எல்லாமே வாங்கி வச்சிருக்கான். ஃப்ளார் வாங்கிட்டு வந்து உடனே வாஸ் வாங்கிட்டியாப்பா அப்படின்ற செட் அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கா. பிறகு நைட் நடந்ததெல்லாம் நினச்சவளுக்கு கொஞ்சம் அங்கே ஷையாக தான் இருக்குது. ஆஃபீஸில் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது, இன்றைக்கி வீட்டுக்கு போக கூட டைம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட் அவளுமே சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கால் பண்ணுறான். எனக்கு தெரியும் நீ எதுவுமே சாப்பிட்டு இருக்க மாட்டேன், உனக்காக நான் வந்து ஃபுட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் நான் இப்போவே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை இல்லை நீ வெயிட் பண்ணு நானே வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். அவங்க அசிஸ்டன்ட் அங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வாவ் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. தாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாங்கினதுமே என் பொண்டாட்டி வேலை பார்க்குறத என்னால் பார்க்க முடியுமான்னு சொன்னதோ அந்த பொண்ணு ஃபுட்டை வாங்கி வச்சுட்டு 2 பேரும் கொஞ்சம் பேசுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து வெளியே போகிறா. ஸோ அப்போ அங்கே ஃபுட் எல்லாமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ தான் அங்கே அவளுக்காக சர்வ் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கவான்னு சொன்னதும் அவளுமே ஹாப்பி டு ஓகேன்னு சொன்னதும் அவனுமே அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கான். இந்த நீமே சாப்பிடுன்னு சொல்லிட்டு சூப் எல்லாமே அங்கே ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் திரும்பவுமே அங்கே ஆஃபீஸில் இருக்கும்போது ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது, அதனால் என்னால் வீட்டுக்கு கூட சரியாக இப்போ போக முடியாமல் இருக்குது, அவன் டைமே ஒழுங்காக பேச முடியலன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ரொம்ப லேட் நைட்டாக போனப்போ அங்கே வீட்டுக்கு போய் பார்த்தா ஃபுட் எல்லாமே அவளுக்காக சமைச்சு வச்சுருந்துருக்கான். வெஜிடபிள் கூட கட் பண்ண தெரியாத ஒரு பர்சன் இவளுக்காக வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கான். அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்குன்னு நினச்சி மேரேஜ் லைஃப்பில் நான் வந்து ஏதோ கஷ்டங்கள் தான் இருக்குன்னு நினச்சேன், பட் வந்துட்டு இவ்வளோ ஹாப்பிகளுமே இருக்குமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே சந்தோஷமாகறா. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் ஓடி வந்து மேடம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தெரியுமா, இப்போ ஜுன்னோட சேர்ந்து சாங்குமே அங்கே ஃபைட் பண்ணியிருக்காருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கா, அவன் அப்ராடில் போகிறதா கேள்விப்பட்டேன்னு சொன்னதும் பட் இருந்தாலுமே ஆஃபீஸ்க்கு போய் பேசியிருக்காங்க. பேசும்போது எங்கே வந்துட்டு பெரிய ஃபைட் ஆயிடுச்சு. போன டைம் அவங்க பிரதர் ஹானுக்கும் ஜுன்னுக்கும் தான் வந்து பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கேஸ் போச்சு, இப்போ இப்படி நடந்திருக்கு மேடம் சொன்னதுமே அப்படிலாம் சாங் பண்ண மாட்டானேன்னு சொன்னதும் கன்ஃபார்மாக இந்த நியூஸ் வந்துட்டு இருக்கு மேடம், ஜுன்னோட சேர்ந்து ஃபைட் நடந்திருக்கு அப்படின்ற சொன்னதும் அங்கே அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு என்னதான் நடக்குதுன்னு. அப்போ அங்கே சாங்கிட்ட கால் பண்ணி என்ன அப்ராடு போகிறதா சொன்னேன், நீ வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பேசும்போது நான் வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். ஆனால் என்னால் இன்றைக்கி வர முடியாது, நான் அவரோட சேர்ந்து வெட்டிங் ரிங் வாங்க போகிறேன், கண்டிப்பாக நான் உன்னை வந்து போகிறதுக்குள்ளே மீட் பண்ணுறேன்னு சொன்னதும் அங்கே சாங்குமே ஓகேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டேவை பார்த்தாங்க நம்ம ஹீரோவும் அவளுமே சேர்ந்து அங்கே வெட்டிங் ரிங் வாங்குறதுக்காக போயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பிட்டு இருக்கா, கரெக்டான டயத்துக்கு வந்துட்டு ஏப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ரிங் அங்கே சூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஷூ வேணும்னு ஜுன்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. சிஸ்டர் நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நாங்கள் வெட்டிங் ரிங் வாங்க வந்திருக்கோம்னு சொன்னதுமே எனக்குமே இங்கே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் ஜுவல்லரிஸ் எல்லாமே வாங்கி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காரு, என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருலன்னு சொல்லிட்டு வேணுனே வந்துட்டு பேசினதும் ஹீரோயின் இவ எதுக்காக இப்படி வந்து தன்னோட ஹாப்பியும் கெடுத்துக்கிட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இவளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. ரிங்கையுமே கொடுக்குறாங்க. அந்த ரிங்கை வாங்கி போட்டு பார்த்தா அந்த ரிங் வந்துட்டு அவளோட சைஸ் இல்லை, நம்ம ஹீரோயினோட சைஸ். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கோவமாகி போயிட்டு அப்படின்னா வந்துட்டு இது லிசாக்காக நீ வாங்கியிருக்க அதானே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் வேறு ஏதாச்சும் ரிங் வந்துட்டு இதே மாதிரி காமிங்கன்னு சொன்னதும் ஸ்டாக் இல்லை சார்ன்னு சொன்னதுமே ரொம்பவே கோவமாயிட்டு அவங்க வந்துட்டு வெளியே போயிட்டுருக்கா. அப்போ எங்கள் ஹீரோயின் இவ என்ன தான் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கா, இவங்களோட வெட்டிங் லைஃப் எப்படி போகும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. வெளியே போனதுமே அங்கே ஜூன் எதுக்காக நீ இப்படி பிரச்சனை பண்ணுற, ஏன் புரிஞ்சுக்க மாட்டான்னு சொன்னதும் நான் ஏன் புரிஞ்சுக்கணும், நீ அவள் கூட சேர்ந்து உண்மையிலே அப்போ லவ் அஃபேர் வச்சுட்டு இருந்தியா, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு அவளை வேணான்னு சொல்லிட்டு ஏன்ட்ட வந்தியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ண கிடையாது, நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் அங்கே கான்ட்ராக்ட் மாதிரி அவள் கூட போட்டிருந்தேன், ஸோ என் ஃபேமிலியில் காமிக்கணுன்றதுக்காக ரிங்கெல்லாம் ஆர்டர் பண்ணேன், பட் நீ ஏன் எப்போ பார்த்தாலுமே என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுருக்க, மேரேஜ் பண்ணதுலேருந்து என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேற, உனக்கு அப்படி வந்துட்டு பிடிக்கலன்னா நீ என்னையே மேரேஜ் பண்ணியிருக்க, நீ வந்து பேசாமல் ஷென்னவே மேரேஜ் பண்ணியிருக்க வேண்டியதானு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்குள்ள அங்கே சண்டை வந்துட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோ நீ வந்து இப்போ ரிங்கை சூஸ் பண்ணுன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரிங்கை வந்துட்டு ஃபைனலாக அங்கே சூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போல். அங்கே நம்ம ஹீரோ கொடுத்த கார்டை தான் ஹீரோயின் அங்கே பில் பே பண்ணுறதுக்காக கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணு என்னப்பா இவ்வளோ பெரிய ரிச்சாக இருக்காங்க, பொண்டாட்டி வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க ரிங்குக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏன்னா என் பொண்டாட்டி வந்து ரொம்ப ரிச்சான பர்சன் இல்லையா, நம்ம ஹீரோ சொல்கிறான் இன்னைக்கு ட்ரீட் வந்து என்னோட தரப்பில் தான், நம்ம போய் வந்துட்டு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலான்னு அவங்க கூப்பிடுறா. இப்போ ஆஃபீஸ்க்கு போனால் ஆல்ரெடி எங்கள் ஷூடமாக உட்காந்துட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் உன்னால் ஷூக்கும் ஜுன்னுக்குமே திரும்ப வந்து ஃபைட் நடந்திருக்கு, உங்கள் 2 பேத்துக்குள்ளே சும்மா கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் தானா, உனக்காக அவன் எதுக்காக ரிங் வாங்கினான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதை எதுக்காக நீங்கள் ஏன் எக்ஸ்பிளைன் கேட்டுட்ருக்கீங்க, உங்களோட சன்னிலாட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஜுனுக்கு கால் பண்ணி உன்னோட மதரின்லாம் இங்கே வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க, நீயே வந்துட்டு அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிகிட்டு போறியா இல்லை நான் வந்துட்டு அவங்கள கழுத்து பிடிச்சி வெளியே தரணுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க பேசாமல் அமைதியாக இருக்கவுமே நீங்கள் இப்போ வந்துட்டு கிளம்பி போகிறீங்களா இல்லை உங்கள் சன்னிலாம் வந்து தான் கூட்டிகிட்டு போகணுமான்னு சொன்னதும் அவங்க ரொம்ப கோவமாயிட்டாங்க வந்து போகும்போது இதுக்கப்புறம் என்னோட ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்து கோவப்படுறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு
பண்ணிட்டு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போனா, ஆல்ரெடி அங்க ஷூ வந்து உட்காந்துட்டு அவங்க அம்மாட்ட ஹீரோயின பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளால எனக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிட்டு இருக்குமா. அவர் வந்துட்டு என்ன வந்து ரொம்பவே கோவப்படுத்தி எப்ப திட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் இருந்தாலும் 20 வருஷமா அவளை வளர்த்துருக்காங்க. அவன் மேல தான் அவங்க பாசமா இருப்பாங்க. ஏன்ட்ட எப்படி அவங்க வந்துட்டு பாசமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போ அவங்க அம்மா கோவமாயி போயிட்டு, இப்போ எதுக்காக அவன் மேல நீ எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? அவளா வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்கிறணும், நீ போய் வந்துட்டு வேற பர்சனை மேரேஜ் பண்ணுன்னு சொன்னா உன்னோட டிசிஷன் தானே. நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணி போயிட்ட. பட் ஆனால் இப்போ எப்போ பார்த்தாலும் அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டதுமே ஹீரோயினுக்கே ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. என்னோட அம்மா எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு. அப்போங்க நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே உடனே அங்கே வந்துட்டு நல்லவன் நடிச்சிட்டு, நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன் சிஸ்டர், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்கிறா. ஆனால் நீங்கள் இப்போ சந்தோஷமா இருப்பீங்கல்ல, எனக்கும் அவருக்குமே வந்து டைவர்ஸ் ஆக போகுது, இதை தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னதும், உனக்கும் அவனுக்கு டைவர்ஸ் ஆக போகுதுன்னா அதுக்கு நான் என்ன காரணமாக இருப்பேன்னு சொல்லு. அதுக்கு காரணம் நீ தான். நீ என்னைக்காச்சும் அவனை நிம்மதியாக இருக்க விட்டுருக்கியா? எப்போ பார்த்தாலும் அவன்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருக்க. கல்யாணம் முடிச்சதுலேருந்து உனக்கு அவளுக்கு என்னன்னு சொல்லிட்டு என்ன சந்தேகப்பட்டு பேசிகிட்டே இருந்த. ரெண்டாவது ஒரு வெட்டிங் ரிங்கு வாங்க வந்தால் அந்த இடத்துலையுமே நீ வந்துட்டு ரொம்பவே அவனை இன்சல்ட் பண்ணி அவமானப்படுத்துகிற. அது பத்தாதுன்னு உனக்காக வந்து பஞ்சாயத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட நீ பிரச்சனையை சொல்ல போய் அவங்க ஏன் முன்னிக்க வந்து பிரச்சனை பண்ணி அசியம் பண்ணுறாங்க. இதனால் அவனுக்கு எங்கே போனாலும் அவமானம் தான் நடக்குது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், டைவர்ஸ் தானே பண்ணுவான்னு சொல்லிட்டு எங்கள் கேட்கும்போது எங்கள் அம்மா உங்கள் வரைக்கும் வந்துட்டாங்களா, எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லிட்டு அவள் ட்ராமா பண்ணும்போது அதை கேட்டுட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, உன்னை நாங்கள் இந்த லெவலுக்காக வளர்த்தோம், நீ எதுக்காக இப்படி புத்தி கேட்டு போய் திரியிறன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டினதுமே யாருமே எனக்கு எப்பயும் சப்போர்ட்டாகவே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு உடனே அங்கே ட்ராமா பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்குமே சண்டை இழுத்து விடணும்னு அந்த ஷோங்க நம்ம ஹீரோக்கு அங்கே மெசேஜ் பண்ணி மீட் பண்ணுறதுக்காக வர சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு மீட் பண்ண போகிறான். அங்கே நான் வந்துட்டு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் தான் பேச வந்திருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணுலாம் கிடையாது. உங்களுக்கு பின்னாடி அவங்க சீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சாங்கை வந்து மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அவங்க 2 பேருமே சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட் அப்படின்ட்டு சொன்னதும், என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும், நீ வந்துட்டு இதெல்லாம் அவளை பற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதுமே, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இப்போயே என் கூட வாங்க, அவங்க சாங்கை தான் பார்க்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போனால் சாங் மட்டும் கிடையாது, அவங்க அசிஸ்டன்ட்ஸுமே சேர்ந்து அங்கே வந்து ஒர்க் விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்ததுமே அவளை மூஞ்சில் ஈயாடில் இப்படி அசிங்கப்பட்டு போயிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இதான் என்னோட ஹஸ்பண்ட் ஷென்னு சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே நானுமே உங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு அவள் சொல்கிறான். அப்போ ஹீரோயின் அங்கே நம்ம சாங்கிட்ட நான் ஆல்ரெடி ஏகப்பட்ட கேஸை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, என்னால் வந்துட்டு இதை வந்து எடுத்துக்க முடியாது, என் அசிஸ்டன்ட் பார்த்துக்கிற சொல்கிறேன்னு அவள் சொல்கிறா. சரி ஓகே, நான் வந்து உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும், உனக்கு ஜுன்னுக்கு எதுக்கு சண்டை வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன வந்துட்டு ப்ராப்ளம் தான், அங்கே வந்து ஒர்க் விஷயமாக தான் சண்டை வந்துச்சு, அவன் சரியாக ஹேண்டில் பண்ணாமல் விட்டுட்டான், அதனால தான் சொன்னதும் நான் கூட பயந்து போயிட்டே பெரிய சண்டை என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட இது என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்திருக்கான், ஃப்ரெண்டு தான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கா. சரிப்பா டைம் ஆகிட்டு இருக்கு, நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன். நாங்கள் சாங் போகும்போது நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே ஹீரோட்ட இப்போ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, இப்போ நான் வந்து அவங்களோட சேர்ந்து சீட் பண்ணிட்டு இருப்பேன், என்னை கைப்பிடியாக பிடிக்கலான்னு ஷூவோட சேர்ந்து நீ வந்தேன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, அவள் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணா, நான் அவளை நம்ப வைக்கணும்னா வேறு என்ன பண்ண முடியும், ஸோ அதனால தான் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ வாய மூடிட்டு அப்போ பேசாமல் இந்த ரூமர்ஸை கிளப்பாமல் இருப்பாள் அப்படின்ற சொல்லும்போது அங்கே சரிப்பா சாங்குமே இதனால தான் ப்ராப்ளம் வந்திருக்கு ஒர்க் விஷயமான்னு சொன்னதும், பட் அவன் உன்னை லைக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குலாம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என் ஃப்ரெண்டு சொன்னாங்க ரொமான்ஸ் பண்ணி அவங்க வந்துட்டு பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிருமாமேன்னு சொன்னதும், இதுக்கு அது கரெக்டான இடம் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, பட் கிஸ் பண்ணுறதுக்கு இது கரெக்டான இடம் தானேன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுமே ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தாங்க நம்ம ஹீரோயின்ட்ட ஒயின் எல்லாமே அவன் கொடுத்துட்டு நான் வந்து ஷூவை போய் மீட் பண்ணனே, உனக்கு என்ன என் மேலே எதுவும் சந்தேகம் இல்லையான்னு சொன்னதும், நான் என்ன ஷூவா நான் வந்துட்டு சந்தேகப்படுறதுக்கு, ஜுன்னை போட்டு அவள் பாடாப்படுத்திட்டு இருக்காளே, அது மாதிரி நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன், என்னோட ஹஸ்பண்டை பற்றி எனக்கு தெரியும்னு அவள் சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஷூ தான் கூப்பிட்டுருக்கா. நான் வந்து தேவையில்லாமல் சின்ன ப்ராப்ளம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு அதுக்காக காம்பன்சேஷன் இந்த காசை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க போது, சரி ஓகே இந்த காசு கொடுக்குறேன்னா சரிதான் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஆனால் உன்னால தான் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை, ஜூன் வந்து என்ன டைவர்ஸ் பண்ண போகிறான் பார்த்தியான்னு சொன்னதுமே, இதில் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் சொல்லு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நீ மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணுறத ஸ்டாப் பண்ணு, நீ வந்து ஒரு விஷயம் நல்லாவே ரியலைஸ் பண்ணிக்கோ, கல்யாணன்றது வந்து நானுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு தப்பான விஷயன்ற மாதிரி நினச்சேன், பட் அந்த லெவலுக்கு அது போரிங்கும் கிடையாது, டைவர்ஸ்ன்றது அவ்வளோ தூரத்துக்கு நல்ல விஷயமும் கிடையாது, ஸோ நீ வந்து யோசிச்சு முடிவெடி என்னனாலும் சொல்கிறா. அங்கே அதுக்கப்புறம் அவள் இதுக்கு காரணம் நீ தான், நான் கண்டிப்பாக சொல்வேன், நீ மட்டும் பிளட் டெஸ்ட் வந்து டிஎன்ஏ எடுத்து பார்க்காம இருந்திருந்தேன்னா இவ்வளோ தூரத்துக்கு ப்ராப்ளம் இருந்திருக்குமா, நம்ம அவங்கவுங்க ஃபேமிலியில் இருந்திருக்கலாம், இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ பிரச்சனையாக இருக்காதேன்னு சொன்னதும், இப்போ நீ என்ன வந்து குறைஞ்சி போயிட்ட, இந்த ஃபேமிலியோட லவ்வும் கிடச்சிருக்கா, அந்த
ஃபேமிலியோட லவ்வும் கிடைச்சிது. எப்பயுமே வந்து ஏதாச்சும் ஒரு ஃபேமிலியை சூஸ் பண்ணி நல்லபடியாக வாழ கற்றுக்கிறணும். நீ வந்து அங்கே இங்கேயும் மனசு அளவாய விட்டேன்னா எப்பயுமே தப்பாக தான் போய் முடியும். நான் அவ்வளோதான் உனக்கு அட்வைஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. அப்போ அங்கே நம்ம ஜூல் கால் பண்ணி அவளை அவங்க வீட்டுக்கு கூட்டுறது வீட்டுக்கு போனால் அங்கே நம்ம ஷெண்டா இருக்கான். உன் பொண்டாட்டி ஏகப்பட்ட ப்ராப்ளம் பண்ணிட்டா, எனக்கு என் ஒய்ஃப்க்கு நடுவில் பிரச்சனை ஏற்படுத்தி விடுறதுக்குன்னு சொன்னதும், நீ இதுக்கப்புறம் இதை பற்றி இங்கே பேசணும்னு அவசியம் கிடையாது. நான் அவங்ககிட்ட பேசி அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதுமே, நீ பேசி சரி பண்ணிட்டேன்னா எல்லாம் சரியாயிருமா அப்படின்ற செட்டுங்க கேட்கும்போது, அப்போங்க நம்ம ஜூன் சொல்கிறான், சாங்க்கு எனக்கு நடுவுலையுமே இப்போ ஒரு பிரச்சனையாச்சு. ஏன்னா சாங் வந்து அவளை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தான். ஃபேக்காக அவள் கூட சேர்ந்து 3 இயர்ஸ் கான்ட்ராக்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவன் போய் உன்னை மேட்ச் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு இப்போ என்னை வந்து அடிச்சவங்க சண்டை வந்துருச்சு. ஏன்னா அவன் லவ் பண்ணிட்டு இருந்தது எனக்காக தான் கிவ் அப் பண்ணிட்டு போயிருந்தான். பட் நான் அவனை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அந்த ஷூக்கு ரொம்பவே கஷ்டமாகி போயிடுது. அப்படின்னா லிசா மேலே எந்த தப்புமே இல்லையா, நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்கும்போது, நீ எப்போ பார்த்தாலுமே பிரச்சனை பண்ணிட்டு சாரி என்ற வார்த்தை கேட்டேன்னா எல்லாம் சரியாயிருமா, நான் உனக்கு ஒரு 2 கண்டிஷன் வைக்கிறேன், அதை கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் நீ அவளோட பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், ஏன் நான் மீட் பண்ணக்கூடாது, எனக்குமே உங்கள் பேரண்ட்ஸ் தானேன்னு சொன்னதும், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நீங்கள் வந்து அடாப்டட் சைல்டு தான். நீ வந்து உண்மையான ஃபேமிலி கிடச்சிருச்சுன்னா அவங்களோட தான் சேர்ந்து இருந்துக்கிறணும். அங்கே போய் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொன்னதும், நான் வந்துட்டு போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னதும், உன்னை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இன்னும் எனக்கு ஏகப்பட்ட வழிகள் தெரியும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு பயமாயிருது. ரெண்டாவது, உங்கள் அம்மாவையுமே நீ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோ. இதுக்கப்புறம் அவங்க போய் அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை கொடுத்தாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், நான் வந்து அவங்கள எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்னு சொன்னதும், தூண்டி விட்டது நீ தானே, அதை நிப்பாட்டுறதுக்குமே உனக்கு தெரியாது, உங்கள் அம்மா தானே, சொல்லி வை அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோ அவங்க பிரதரை தான் போய் மீட் பண்ணுறான். நீ எப்போ பார்த்தாலுமே என் பொண்டாட்டி வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஷூக்காக, இதுக்கப்புறம் நீ அந்த மாதிரி பண்ண, அதாவது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்கிறான். நானுமே இத்தனை நாளாக நான் ஷூவை தான் என்னோட சிஸ்டராக நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு வேற ஒரு லேடியை கூட்டின்னு வந்து இதான் உன்னோட சிஸ்டர்னு சொன்னால் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. நான் அவளோட என்னை எல்டர் சிஸ்டராக எப்போயும் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு அவள் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாதுன்னு சொன்னதுமே, பட் உனக்கு வந்து விருப்பம் வரணும், நீ அவளை போய் அக்காவை ஏற்றுக்கோன்னு நான் உன்கிட்ட சொல்ல கிடையாது. பட் அவள் என் பொண்டாட்டி நீ அசிங்கப்படுத்துறத நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ எப்போ பார்த்தாலும் ஷூக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் அவள் எப்பயுமே அவளை வந்து புள்ளி பண்ணது கிடையாது. இது அவளாவே வந்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு நான் இது எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணுறேன்னு சொல்கிறான். பட் என்னால் அவளை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதும், நீ ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபஸ்ட்டு நீ பண்ண தப்புக்கு அவட்ட போய் சாரி கேளுன்னு சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். அப்போ இதுக்கப்புறம் நீ என்னை பிரதர் என்னான்னு கூப்பிடக்கூடாது, என் பொண்டாட்டியோட நேம் வந்துட்டு லிசா, அதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் எங்கேருந்து போகிறான். பிறகு ஹீரோயின் அசிஸ்டன்ட் எல்லாருமே அங்கே ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக பார்க்கு போயிருக்காங்க. அப்போ அங்கே லியாங்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான் போல். அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாமே சர்வ் பண்ணும்போது, பேசாமல் டைவர்ஸ் பண்ணிட வேண்டியதானே நீ, அவன் உனக்கு கரெக்டான மேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, என் ஹஸ்பண்டை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பும்போது, பின்னாடியே அந்த பையன் ஷால் வந்து கொடுக்க வந்தான். அங்கே நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஆள் ரொம்ப எங்கே இருக்கா, ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு. பிறகு அவங்க சாங்கை மீட் பண்ணிட்டாங்க, பேசிகிட்டு இருக்கா. அதையுமே பார்த்துட்டு அவனுக்கு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அவங்க கையை பிடிச்சிட்டு, நான் வந்து இப்போ என் ஹஸ்பண்டோட சேர்ந்து கிளம்புறேன் சாங்குன்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. அங்கே நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு சாப்பாடு எல்லாமே அவங்க வந்துட்டு கொடுத்துட்ருக்கா. நீ சாப்பிட்டு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், என்னப்பா நீ இன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து ஜெலஸ் ஆகுற மாதிரி இருக்குது, நான் வந்து இப்போ பார்க்கு போயிருந்தேன் அவனை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு நீ வந்து யோசிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பட் பையன் பார்க்க என்னமோ எங்கே இருக்கானே அப்படின்ற சொன்னதும், ஹீரோயின் கண்டிப்பாக ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அப்படிலாம் கிடையாது, சின்ன வயசுலேருந்து அவனை எனக்கு தெரியும், அவன் ஒரு எனக்கு குழந்தை மாதிரி தான் சொன்னதும், நீ அடுத்த வீட்டு பிள்ளையெல்லாம் உன் பிள்ளையான்னு நினைக்கிறேன்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும், அடப்பாவி நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கியாடான்னு சொல்லிட்டு, சரி ஓகேப்பா நாங்கள் வந்து ஒர்க் விஷயமாக தான் போயிருந்தோம், அங்கே போயிருந்தா ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ்க்கு அவன் வந்து ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணுவான், அதனால் எனக்கு வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேவான்னு சொன்னதும், அதெல்லாம் நீ ஒன்றும் மீட் பண்ண வேணான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நான் உனக்காக ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நீ அதை சாப்பிட்டுன்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு அவளுமே சாப்பிடும்போது, நீ உண்மையிலே வந்துட்டு ஒரு ஓல்டு பர்சன் மாதிரி இருக்கப்பா அப்படின்னு சொன்னதும், என்னை பார்த்தா உனக்கு ஓல்டாக தெரியுதுன்னு சொன்னதும், ஓ ஏஜை பற்றி நான் சொல்லலை கிங்கை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வாக் பண்ணி போகும்போது, சரி நம்ம ஹீரோயினுக்காக அவன் கூட்டிகிட்டு போய் எங்கள் கிஃப்ட் எல்லாமே கொடுக்குறான். அதை பார்த்துட்டு என்ன இன்னைக்கு இயர்ரிங் சொன்னதும், டேட்டுக்கு போனால் ஏதாச்சும் வந்து கிஃப்ட் கொடுக்க வேணாமான்னு சொன்னதும், ஓ இன்னைக்கு டேட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தியான்னு சொன்னதும், நம்ம எங்கே போனாலும் அது டேட் தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். சரி நம்ம 2 பேருமே சேர்ந்து பார்க்கு போகலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறா. அங்கே போயிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாமே அங்கே லியாங்க தான் சேவ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவனுக்கு ஜெலஸ் கம்மியாகணுன்றதுக்காக தான். சரி இந்த இயர்ரிங் எனக்காக போட்டு விடுன்னு சொன்னதுமே அவனுமே அங்கே ஆசையாக போட்டுட்டு இருக்கும்போது, என்னை கிஸ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கே லியாங்க அவ்வளோதான் வயிற்றுச்சலாயிட்டு, போதும் நிப்பாட்டுங்க உங்களோட லவ்வை என்கிட்ட ஷோ அப்லாம் பண்ண வேணான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கா. கிளியர் ஆயிரும், இவனுக்குமே கிளியர் ஆயிரும். ஸோ பிரச்சனையை வந்துட்டு கூலாக கோவலாம் படாமல் சார்ட் அவுட் பண்ணிடுறா.
நெக்ஸ்ட் சீன்ல ஆஃபீஸில் மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப ஓல்டான பர்சன் பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருப்பார் அது இதுன்னு சொல்லிட்டு கூட ஒர்க் பண்ணுற அந்த பர்சன் வந்து போஸ்ட் போட்டு விட்டுருக்காருன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டே ஹஸ்பண்டை மோதுனேனா உனக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியணுமான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறா. அதை கேட்டுட்டு அந்த பர்சன் வேறு வழி இல்லாமல் அங்கே பயந்து போயிட்டு நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போஸ்ட் எல்லாமே டிலீட் பண்ணிவிட்டு அங்கே சாரி போட்டதுமே ஹீரோயின்ட்டு அங்கே அசிஸ்டன்ட் வந்து அந்த ஆள் வந்துட்டு சரி பண்ணிட்டார் மேடம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினுக்கு ஆஃபீஸில் ஒரு பெரிய கேஸ் வந்து வாதாட கிடைச்சிருக்கு. மிஸ்டர் கூக்கு எதிராக தான் அங்கே டைவர்ஸ் கேஸ் தான். ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையுமே அங்கே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து அங்கே ஃபிஷ் எல்லாமே பிடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட ஃபிஷ் எல்லாமே பிடிச்சிருக்கோமே அப்போ அவங்க ஜியாங் சொல்கிறான் இப்போ வரைக்கும் பிரதர் இப்படிலாம் பண்ணி பார்த்ததே இல்லை பொண்டாட்டிக்காக அவர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாரான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்காக இவ்வளோ தூரத்துக்கு சேஞ்ச் ஆகிருக்கான் நான். அப்போ அவனுக்கு அங்கே கால் வந்ததுமே நீங்கள் வெயிட் பண்ணி நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அந்த கூவோட நெஃப்யூ வந்து நான் என்னோட அங்கிளோட கேஸை நீ வாதாடக்கூடாது வானா நாங்கள் ஒரு வழி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு மிரட்டினதோ அதை கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அங்கே வீட்டில் வந்து அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு சொன்னதுமே கூ கூட சேர்ந்து உனக்கு ஏகப்பட்ட கான்ட்ராக்ட் இருக்கதா கேள்விப்பட்டனே அவரோட கேஸை தான் நான் எடுத்து வாதாடிட்டு இருக்கேன். இதனால் உனக்கு அவங்க கம்பெனிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா உனக்கு வந்துட்டு ஏதாச்சும் லாஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்னு சொன்னதும் அதை பற்றி நீ வந்துட்டு கவலைப்படாத வந்து நான் ஒர்க் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் உன்னோட ஒர்க் விஷயத்தை நீ பார்த்துக்கோன்னு சொன்னதோ அப்படின்னா ஓகே தான் நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு வின் பண்ணிடுவேன்னு சொன்னதும் உன்னை வாதாடுற திறமையை பற்றி தான் எனக்கு தெரியுமேன்னு சொல்கிறாங்க. ஹீரோங்க வந்துட்டு ஒரு வாட்ச் எல்லாமே கிஃப்டாக கொடுக்குறா இது உனக்காக தான் சொல்லிட்டு அதில் வந்து அவன் நம்ம ஹீரோயின் எங்கே போனாலுமே ட்ராக் பண்ணுறதுக்காக அங்கே வந்து மிஷின் வச்சுருக்கான் போல். அங்கே நம்ம ஹீரோயின் ஒர்க்குக்காக கிளம்புனதுமே கூ வந்துட்டு உங்களை மீட் பண்ணணும்னு கூப்பிட்றாருன்னு சொன்னதுமே அவளுமே எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணுன்றதுக்காக போகிறா. அந்த ரூம்குள்ளே போனதுமே அவளை அங்கே அடைச்சி வச்சிடுறாங்க. எல்லாம் அந்த நெஃப்யூட வேலை தான். ஆனால் கரெக்டாக இப்போ நம்ம ஹீரோங்க கண்டுபிடிச்சி வந்துடுறான் காப்பாற்றிடுறான். எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறப்ப தான் இந்த விஷயத்த சொன்னதுமே நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த கூக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் எல்லாமே இவங்க ஷென்னோட ஒய்ஃப்னு தெரிஞ்சு போனதும் அந்த அளவுக்கு பயமாயிட்டு அங்கே வந்து சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது நீங்களாவே வந்துட்டு முகமாக டைவர்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு அந்த ஆளுமே டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துடுறாரு. அவங்க நெஃப்யூட தரப்புலையும் தன்னோட தரப்புலையும் அங்கே சாரியுமே சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் இந்த கேஸை ரொம்பவே இங்கே வந்துட்டு ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஜுன் வர்றான். நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உன்னோட பிரதர் வேன் திரும்ப வந்துட்டு அவன் அப்ராடில் இருந்து அவன் வந்ததுமே நான் வந்து உன்னை விட்டுட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சதுமே என்கிட்ட பயங்கரமாக கோவப்படுறான். தயவு செஞ்சு நீ அவன்கிட்ட ஒரு மெசேஜ் பண்ணிடு எந்த ப்ராப்ளம் இல்லை பிரதர் நான் வந்துட்டு நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதும் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே வேனை காமிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பயங்கரமாக கோவப்படுறான். அந்த ஷூ வந்ததுமே இந்த ஷூ வந்ததுமே நீங்கள் இவ்வளோ தூக்கி தலையில் தூக்கி வச்சு ஆட்டம் போட்டுட்டு லிசாவை நீங்கள் பாடாப்படுத்துவீங்களா அவள் தான் என்னோட சிஸ்டர் இத்தனை வருஷமா அவ்வளோதானே வளர்த்தீங்க வளர்த்த உண்மையில கொஞ்சம் கூட உங்களுக்கு பாசமே இல்லையா அப்படின்ற சொல்லி கேட்டதும் அதை கேட்டுட்டு அதுக்காக ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் லிசாவுக்கு நீ தூக்கி கொடுப்பியான்னு சொன்னதும் ஏன்னா அவள் தான் என் சிஸ்டர் இவளை வந்து இத்தனை வருஷமா அந்த குடும்பத்தில் வளர்த்துருக்காங்களே அதுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க நல்லா தானே வளர்த்துருந்தாங்க அவங்க எல்லாம் கொடுத்தாங்கல்ல நீங்கள் ஏதாச்சும் அவளுக்கு கொடுத்துருக்கீங்களா நீங்கள் அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சர் பண்ணீங்கன்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஃபேமிலிக்கு உங்களை சும்மா விடுவாங்களா அப்படின்ற செட் அவன் ரொம்ப கோவப்படுறான். தயவு செஞ்சு நீ இப்படிலாம் கோவப்படாதப்பா நாங்கள் வந்துட்டு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோன்னு சொன்னதும் நீங்கள் இப்போ வரைக்கும் அவ்வளோ தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேனுக்கு அவ்வளோ தூரத்துக்கு கோவமாயிடுச்சுக்கு. அப்போ அந்த ஷூட்டையுமே நீ இதுக்கப்புறம் ஏதாச்சும் தொந்தரவு அங்கே லிசாவை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் உன்னை இந்த குடும்பத்தில் தான் ஏற்றுக்கிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் எதுக்கு நீ ஓயாமல் அந்த வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதுமே அவங்க என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க அதனால தான் போகிறேன்னு சொன்னதும் நீ பாசத்தெல்லாம் போகல அந்த பொண்ணை நீ வந்துட்டு ஏதாச்சும் தொந்தரவு பண்ணணுன்றதுக்காக போயிட்டுருக்க உனக்கு இந்த குடும்பம் வேணும்னா ஒழுக்கமாக நீ இருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படும் போது ஆமாம் தப்பு எல்லாமே என்னோடது தானே என்னதான் எல்லாரும் திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டாங்க வந்து போகிறா. அப்போ அங்கே வேனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு ஆமாம்மா அவங்க பாச பொண்ணு கோச்சிட்டு போகுது பின்னாடியே போய் வந்து கொஞ்சுங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே அங்கே போகிறாங்க. அப்போ அங்கே வேன் வந்து நான் போனதும் என் பின்னாடி வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வேலைகள் நடந்திருக்கு என் சிஸ்டர் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டிருப்பா கண்டிப்பாக நான் வந்துட்டு இது எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். எனக்கு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அவன் மெசேஜ் பண்ணி விட்றான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஷென்னை கூப்பிட்டுட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே பார்த்ததுமே வேனுக்கு சுத்தமாக பிடிக்கல. தங்கச்சி சூட்டபிள் பர்சன் மாதிரி இல்லையே என்னமோ போரிங் பர்சன் மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக பேசணும் என் சிஸ்டர்கிட்ட நீ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறீங்களான்னு சொன்னதும் அவளுக்கு புரிஞ்சுக்குது பிரதருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு. அப்போங்க அவன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் மேரேஜ் பண்ணியிருக்கானா உனக்கு கூட இருக்க பிடிக்கலையா நீ கவலைப்படாத அண்ணன் உனக்காக இருக்கேன் நீ டைவர்ஸ் பண்ணலான்னு பண்ணலான்னு சொன்னதுமே பிரதர் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அவர் ரொம்ப நல்ல பர்சன் எனக்கு பிடிச்சி தான் மேரேஜ் பண்ண
பண்ணேன். நான் அவரை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. உனக்கு பிடிச்சா ஓகே தான்னு சொல்லிட்டு அவருமே அங்க ஏத்துக்கிறாரு. அவங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா ஹாப்பி ஆயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்றாங்க. நீ என் பொண்ணை வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டப்பான்னு. அப்ப அவன் ரொம்பவே தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் எனக்காக நீங்க வந்து பெத்து கொடுத்ததுக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். பட் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அவளை ஒழுங்காவே ட்ரீட் பண்ணது கிடையாது. எப்பயுமே அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதனால தான் அவளுக்கு யாரையும் போய் ஹக் பண்றது, டக்குன்னு வந்துட்டு யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது, ஒரு ஷேர் பண்றது எதுவுமே அவளுக்கு தெரியல. பட் இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம பொண்ணு சின்ன வயசுலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டங்கள அனுபவிச்சிருக்கலான்னு. பட் அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு, உன்னை வந்து சின்ன வயசில் வந்துட்டு எப்படி வந்து அவங்க டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அவங்க சின்ன வயசுலேருந்தே அப்படிதான். எப்பயுமே வந்துட்டு சிடு சிடுன்னு ஒரு மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு என்னை ரொம்ப டீஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னதும், நீ என்ன அவங்கள ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், லவ் பண்ணுறவங்கள போய் எப்படி நம்ம ஹேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. டேட்காக வெளியே ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மேரேஜுக்காக ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். ஃபஸ்ட்டே நான் இதை பண்ணியிருக்கணும். பட் நம்ம மேரேஜ் ஒழுங்காக வந்துட்டு முறைப்படி என்ன நடந்துச்சு, ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் இந்த மாதிரி தானே பண்ணிக்கிட்டோம். பட் நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம முறைப்படி மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டதுமே ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, எனக்குமே உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி மேரேஜ் லைஃப்பில் வந்துட்டு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, எந்த ஒரு ஆசையும் கிடையாது. பட் இப்போ எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு ரொம்பவே இந்த லைஃப் பிடிச்சிருக்கு, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஹாப்பி ஆகிட்டு அங்கே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.